ஐயோ, அவர் வேற சொல்லிட்டே இருப்பாரு, பைக்ல ஸ்பீடா போகாத, கண்டிப்பா ஒரு நாள் ஃபைன் கட்ட போற, அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு. இப்ப என்ன பண்றது? பேசாம அவருக்கு தெரியாமலே பே பண்ணிடலாம். தெரிஞ்சா திட்டுவாரு வேற. அப்பா, நான் கூட அதிகமும் நினைச்சேன். 500 ரூபாய் தானே? என்னம்மா 500 ரூபா தானே? அது ஒன்றும் இல்லை மாமா. ஏம்மா, யாருக்காவது காசு அனுப்புறியா? அது இல்லை மாமா, பைக்ல எங்கேயோ நான் ஸ்பீடா போயிருக்கேன் போல, அதான் ஃபைன் கட்ட சொல்லி மெசேஜ் வந்தது. அதான் இப்போ ஃபைன் கட்டியிருக்கேன். என்ன 55,000 ரூபாய் டெபிட் ஆயிருக்கு? மலர், 55,000 ரூபாய்க்கு அப்படி என்னடி வாங்கின? என்னங்க சொல்றீங்க? நான் எதுவும் வாங்கலையே. என் கிரெடிட் கார்டு ஓட்ட தானே இருக்கு. நீ 55,000 ரூபாய் செலவு பண்ணிருக்குன்னு எனக்கு போன்ல மெசேஜ் வந்திருக்கு. அவ்வளவு இருக்கிற கச்சர 500 ரூபாய் ஏதோ ஃபைன் கட்டியிருக்கா. ஃபைனா? எதுக்கு? இல்ல, பைக்ல ஸ்பீடா போனதுனால ஃபைன் கட்ட சொல்லி மெசேஜ் வந்தது, அதுக்கு தான் கட்டினேன். எங்க அந்த போனை காட்டு. மலர், இது ஸ்கேம் மலர். நீ நல்லா ஏமாந்துருக்க. ஸ்கேமா? இல்லங்க, இது ஒரிஜினல் தான். கவர்மெண்ட் வெப்சைட்ல தான் பே பண்ணேன். உன் போனை கொடு. இங்க பாரு, நீ பண்ண தப்புனால 55,000 ரூபாய் பணம் போயிடுச்சுடி. 500 ரூபாய் ஒரு காசே இல்லைன்னு அந்த வெப்சைட் ஒரிஜினலா இல்லையான்னு கூட பாக்குறது இல்ல. இப்ப பாரு, என் கிரெடிட் கார்டு டீடைல்ஸ்லாம் நீ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிருக்க. என் கிரெடிட் கார்டுல இருந்து காசெல்லாம் திருடிட்டானுங்க. இது ஃபேக்கா இருக்காதுன்னு நினைச்சேன். சரி விடு, இப்ப அந்த பணத்தை எப்படி திரும்ப வாங்கலாம்னு பார்க்கலாம். இப்ப என் பைக் நம்பர் போடுறேன், அதுல ஃபைன் வரும் பாரு. பாருங்க, உங்க பைக்லயும் ஃபைன் கட்ட சொல்லி தான் போட்டிருக்கு. இது ஸ்கேம்டி. நீ இன்னுமா நம்ப மாட்டற? நம்ம நாளைக்கு கார் டெலிவரி எடுக்க போறோம்ல, அந்த நம்பர் அப்லோட் பண்றேன், அதுலயும் ஃபைன் வரும் பாரு. காரே டெலிவரி ஆகல, அதுக்குள்ள நம்ம கார் நம்பருக்கு ஃபைன் இருக்குன்னு காட்டுது. இதெல்லாம் பக்கா ஸ்கேம்டி. இங்க பாரு, எப்பவுமே டிராபிக் வயலேஷன், ஓவர் ஸ்பீட், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருந்து மெசேஜே வராது. அப்படியே மெசேஜ் வந்தாலும் அந்த வெப்சைட்ல government.in இருக்கும். இது தெரியாம நிறைய பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க. பார்க்க அப்படியே ஒரிஜினல் மாதிரி இருந்ததுங்க, அதான் பே பண்ணேன். ஒரிஜினல் மாதிரி தாண்டே இருக்கும், ஆனா இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. இந்த மாதிரி டிராபிக் ரிலேட்டடான ஸ்கேம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம தாண்டி கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஸ்கேம் நமக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா சைபர் கிரைம் நம்பரான 1930க்கு கால் பண்ணுவோம். அவங்க நமக்கு கைட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 55,000 வராதா? வரும். நம்ம பேங்க்குக்கும் சைபர் கிரைமுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாச்சும் லிங்க் பண்ணுச்சுன்னா அதை கிளிக்கே பண்ணாதீங்க. அதுவும் இல்லாமல் நம்ம UPI ஐடி, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. நம்ம தாண்டி சேஃப்டியாக இருந்துக்கணும். ஆமாங்க, நம்ம ஏமாந்த மாதிரி வேற யாரும் ஏமாறக்கூடாது.